ஸ்ரீ சாய்ராம். பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபாவின் தெய்வீக சரித்தம் சத்யம் சிவம் சுந்தரம். பாகம் 3, அத்தியாயம் 2. கவனி, வையகமே வாழ்த்துகிறது. சென்ற வாரத்தின் தொடர்ச்சி. உலக மகாநாடு தொடங்கிய நாளன்று மாலை அதே இடத்தில் கூடிய பொதுக்கூட்டத்திற்கு வந்து கூடிய 1,00,000க்கும் மேற்பட்ட மக்கள் ஒவ்வொருவரின் இதயங்களிலும் சாய் அமர்ந்திருப்பது தெளிவாகத் தெரிந்தது. மகாத்மா காந்தியின் கண்டிப்பு நிறைந்த உதவியாளர்களில் ஒருவரான இந்தியாவின் உதவி பிரதமர் திரு மொரார்ஜி தேசாய் அந்த கூட்டத்திற்கு தலைமை வகித்தார். அதற்கு முன்னதாகவே பாபாவை அவர் தர்மக்ஷேத்திரத்தில் சந்தித்து வெறுப்பு, பேராசை என்னும் சகதியில் அழுந்திக் கொண்டு துன்புறும் உலகத்தில் மேல் கொண்ட அவருடைய தெய்வீக இரக்கத்தை உணர்ந்திருந்தார். உலகம் முழுவதிலுமுள்ள கோயிற்படிகளிலிருந்தும், பள்ளிவாசல்களிலிருந்தும், கிறிஸ்தவ தேவாலயங்களிலிருந்தும், குருத்வாரங்களிலிருந்தும், இன்னும் மற்ற பல்வேறு ஆலயங்களிலிருந்தும் வந்திருந்த லட்சக்கணக்கான சாதகர்கள் ஆண்கள் இடதுபுறத்திலும் பெண்கள் வலதுபுறத்திலுமாக நெருக்கமாக அமர்ந்து கொண்டு அமைதியாக பகவானின் கருணையை எதிர்பார்த்தவர்களாய் பயபக்தியோடு இதயத்தை கவரும் அழகு படைத்த பாபாவின் முகமலரின் மேல் பார்வையை பதித்தவர்களாக அமர்ந்திருந்ததைக் கண்ட திரு மொரார்ஜி தேசாயின் விழிகளில் நீர் நிரம்பியது. அன்று அவர் பேசுகையில், மனிதனின் சிறந்த குரு பகவத்கீதையே என்றார். எவ்வாறெனில், உலக நலனுக்காக தன் திறமை முழுவதையும் பயன்படுத்தி பணிபுரியும்படியும், அதே சமயத்தில் வெற்றி தோல்விகளை குறித்து கவலைப்படாமல் எத்தகைய பரிசினை அளிக்க வேண்டும் என்று தீர்மானிக்க வல்லவரான இறைவனுக்கு அவைகளை அர்ப்பணம் செய்யும்படியும் கூறுகிறது கீதை என்றார். இந்நூலாசிரியரின் கூற்றுப்படி அன்று பாபா தமது சொற்பொழிவை சமஸ்கிருதத்தில் தொடங்கினார். மேடையின் மறுபுறத்தில் ஒலிபெருக்கியின் முன் நின்று கொண்டிருக்கும் என்னிடம் தமது சொற்பொழிவை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கும்படி கூறினார். தேவர்களின் மொழி இறைவனின் இதழ்களிலிருந்து தேனின் சுவையோடு பெருகிய போது நான் வியப்பினாலும் அச்சத்தாலும் ஊமையாகி நின்றேன். வெள்ளமாகப் பெருகும் இந்த புனிதமான கங்கையை தேம்ஸ் நதியாக மாற்றுவது எப்படி என்று அதிசயித்து நின்றேன். விரைவில் பாபா தமது உரையை தெலுங்கில் பேச ஆரம்பித்தார். நான் என்பது கொலுவிருக்கும் ஆலயம் இந்த உடல். நாம் எனப்படும் ஒருமித்த எண்ணங்களின் ஆலயம் இந்த நாடு. நான், நாம் என்பதன் கூட்டுத்தொகையான, அதாவது ஐ, வி என்பதன் கூட்டுத்தொகையான அவர், ஹி எனப்படுபவரின் ஆலயம் இந்த உலகம் என்றார். இந்த கூட்டத்தில் எல்லாவிதமான மதக் கொள்கைகளையும் பின்பற்றுபவர்கள் இருக்கிறார்கள். காண முடிவதும் காட்சிக்கு அரியதாகவும் உள்ள சத்தியத்தினை கண்டு கொள்ளும் செயல்முறையில் ஒரு பகுதியாக மன உணர்வுகளையும் எழுச்சிகளையும் தூய்மைப்படுத்தும் முயற்சியே மதமாகும். முயற்சிகள் பலவாயினும் பெற விரும்பும் நிதி ஒன்றுதான். வழிகள் பலவாயினும் சேருமிடமும் ஒன்றுதான். ஆனால் கௌரவம், பொருள் ஆகியவற்றுக்காக போட்டியிடும், கூக்குரல் எழுப்பும் வழிகாட்டிகள் பலர் இருக்கிறார்கள். விண்வெளி முழுவதும் தேடியும் இறைவனின் சாயலை கூட காண முடியவில்லை என்று உரத்த குரலில் அறிவிப்பவர்களும், கடவுள் இறந்துவிட்டார் என்று துணிந்து கூறுபவர்களும் கூட இருக்கிறார்கள். அப்படியே கடவுள் உயிரோடு இருந்தாலும் அவர் மனிதனுக்கு பயன்படாதவராகிவிட்டார் என்றும், இடைஞ்சலான பொருளாகவும் மிகவும் விலை உயர்ந்த பொருளாகவும் ஆகிவிட்டார் என்றும் கூறுபவர்களும், கடவுள் என்பது மனிதனின் அறிவுக்கு எட்டாத காரண காரியங்களுக்கு அப்பாற்பட்ட ஒன்று என்று கூறுபவர்களும் உண்டு. பிரபஞ்சம் முழுவதிலும் நிறைந்து நிற்பதும் அன்பு, சேவை, தியாகம் ஆகியவைகளின் மூலமாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளுவதுமான அந்த ஏதோ ஒன்றுதான் கடவுள் என்று பிரபஞ்சம் முழுவதிலும் நிறைந்து நிற்கும் தெய்வீகத்தினை குறித்து விளக்கும் தமது சொற்பொழிவின் இடையில் அறிவித்தார் பாபா. சனாதன தர்மத்தினை உயிர்ப்பிக்கும் முயற்சியில் பாரதிய வித்யா பவன் ஈடுபட்டிருப்பதை பாராட்டி பேசினார். வெற்றிகரமான வாழ்க்கைக்கு ஆதாரம் என்று பிரதிநிதிகளும் பார்வையாளர்களும் ஏற்றுக்கொண்டிருக்கும் ஆத்ம ஞானம், பல்வேறு வகையான இன மத சார்புகளை கொண்ட சத் சங்கம், பாரதிய வித்யா பவன் நினைவுபடுத்தி வரும் பாரத பண்பாட்டின் அடிப்படை கொள்கைகள் ஆகிய இந்த 3இன் சங்கமமே இந்த மகாநாடு என்றார் பாபா. தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட விஷயங்களை குறித்து விவாதித்த சேவா சமிதியின் 7 உட்பிரிவுகளும் 17ஆம் தேதி தங்கள் கருத்துகளையும் சிபாரிசுகளையும் மகாநாட்டில் சமர்ப்பித்தன. அவையாவன: 1. பஜனை,
நாமஸ்மரணை நகர சங்கீர்த்தனம். 2. வேத சமஸ்கிருதங்களை கற்பித்தல். 3. பள்ளிக்கூடங்களிலும் கல்லூரிகளிலும் நீதி போதனை. 4. தொண்டற்படையை தொடங்கி பயிற்சி அளித்தல். 5. மகிழா விபாக் எனப்படும் பெண்கள் பிரிவை ஏற்படுத்துதல், பணிபுரியச் செய்தல். 6. எல்லா நிலைகளிலும் நிர்வாகக் குழுக்களுக்கு சம அதிகாரம். 7. இந்தியாவில் உள்ள ஸ்ரீ சத்யசாயி சேவா குழுக்களுக்கும் வெளிநாடுகளில் உள்ள சேவா குழுக்களுக்கும் இடையில் தொடர்பு ஏற்படுத்துதல். பின்னர் டாக்டர் வி.கே. கோகாக் அவர்கள் பேசும்போது பாபாவின் அவதாரத்தை பற்றி பேசினார். பரம்பொருளின் மேல் சைத்தன்யத்திற்கும் காட்சியின் மேல் காண்பவருக்கும் அற்பத்தின் மேல் மேன்மைக்கும் உள்ள தலைமையை உறுதிப்படுத்திக் கொள்ளும் பொது நோக்கத்திற்காகவே நாம் இங்கே கூடியுள்ளோம். அதனால் உருவமற்ற பரம்பொருள் அணிந்து வந்துள்ள அற்புத சித்தாந்தமான இந்த மனித உடலைக் கண்டு மற்றவர்களைப் போல நாமும் ஏமாந்துவிடக்கூடாது என்றார். முதல் நாள் மாலை தாம் அறிவித்ததற்கேற்ப அன்று பாபா இறைவனுடைய நாமங்களின் புகழையும் உயர்வையும் பற்றி பேசினார். எந்த நாமமாக இருந்தாலும் சரியே, இடைவிடாது ஓதி வந்தால் அது அந்த மனிதருக்கு நன்மை செய்கிறது. பொருளியல் மோகம் நிறைந்த இந்த யுகத்தில் மனிதன் கடவுள் நிலைக்கு உயரவும் அவரை தம் அருகில் ஈர்க்கவும் அது ஒன்றுதான் வழி. நாமஸ்மரணை அவருடைய அருளை பெற்றுத் தருகிறது. மீரா இறைவனின் நாமத்தை நாவில் வைத்துக்கொண்டே நஞ்சை பருகினாள். அந்த நாமத்தின் மகிமையால் நஞ்சும் அமிர்தமாக மாறியது. வாழ்க்கையில் ஒவ்வொரு இரவையும் பகலையும் இடைவிடாத நாமஸ்மரணை மூலமாக தூய்மைப்படுத்துவீராக. விளம்பர நோக்கத்தோடு என் நாமத்தையும் ரூபத்தையும் ஜபிக்க வேண்டும் என்று நான் கூறுவதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒரு புதிய மதப்பிரிவை தோற்றுவிக்க நான் வரவில்லை. ஏக்கமான பரம்பொருளை அறியவும் துதிக்கவும் மக்கள் பயன்படுத்தி வருகிற எல்லா நாமங்களின் உருவங்களும் இந்த சாயி ரூபமே என்று அறிவீராக. ராமன், கிருஷ்ணன், ஈஸ்வரன், சாயி என்ற நாமங்களில் வித்தியாசத்தை புகுத்துவதை நான் விரும்பவில்லை. அவைகள் அனைத்தும் என் நாமங்களே. நான் கொண்டிருக்கும் சமத்துவத்தை, சலனமற்ற பேரமைதியை, பிரேமையை, பொறுமையை, தெய்வீக பேரானந்த நிலையை பெருக்கிக் கொள்ள முயலாமல் என்னை மட்டும் வணங்குவதால், என் நாமத்தை மட்டும் ஓதுவதால் யாது பயன்? உங்களில் அநேகம் பேர்கள் நான் ஏதாவது செய்தியை அளிக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். என் வாழ்க்கை முறையே நான் உங்களுக்கு அளிக்கும் செய்தி. இச்சையற்ற நிலை, துணிவு, நம்பிக்கை, துன்புறுபவர்களுக்கு தொண்டு செய்வதில் ஆர்வம் ஆகியவைகளை வெளிப்படுத்தி வாழ்வீர்களேயானால் அதுதான் நான் அளிக்கும் செய்தியின்படி வாழும் முறை என்றார் பகவான் பாபா. பகவான் தங்கள் இதயங்களில் பொழிவதற்கு தயாராக இருந்த சத்திய பொருளை அருந்தும் ஆர்வத்தோடு தம்மையே தாகத்தோடு நோக்கியிருந்த மக்களின் மேல் தமது அருள் நிறைந்த விழிகளை படரவிட்ட பாபாவின் கண்களில் இரக்கம் ததும்பியது. அவருடைய குரல் உயர்ந்தது. சொற்பொழிவின் வேகம் 2 மடங்கு 3 மடங்காகியது. அதனை கேட்டுக்கொண்டிருந்த மக்கள் தங்கள் வாழ்க்கையில் மிகவும் முக்கியத்துவம் நிறைந்த நிமிடம் நெருங்கிக் கொண்டிருப்பதை உணர்ந்தார்கள். வரலாற்றிலேயே கண்டிராத உலகம் பெறவழியும் ஆசிகள் வெளிப்படுதலை கேட்க ஆனந்தமயமான உள்ள சிலிர்ப்போடு தயாரானார்கள். பக்தி நிறைந்த சமுதாயத்தின் பல பிரிவுகளையும் சேர்ந்த மக்கள் இங்கே கூடியிருக்கிறார்கள். உங்களில் 199 பேர்களுக்கு என்னை பற்றிய உண்மை தெரியாது. ஆதலால் நான் அதனை உங்களுக்கு விளக்க முடிவு செய்துள்ளேன். பல தரப்பட்ட தேவைகள், பற்றுதல்கள், ஆன்மீக விஷயங்களில் விருப்பம், நிர்வகிக்கும் அல்லது விரும்பும் நிறுவனங்களை பெருக்கும் ஆர்வம், பிரேமை, பயபக்தி, விசுவாசம் அல்லது மற்றவர்களின் ஆனந்தத்தில் பங்கு கொள்வதில் விருப்பம் அல்லது தன்னுடைய மகிழ்ச்சியை அனைவருக்கும் பகிர்ந்தளிக்கும் உற்சாகம் ஆகிய ஏதோ ஒன்றால் தூண்டப்பட்டு இங்கே வந்திருக்கிறீர்கள். உண்மையில் இன்றைக்கோ அல்லது 1000 ஆண்டுகள் தவமிருந்து தீவிரமாக ஆராய்ச்சி செய்தாலும் அல்லது உலக மக்கள் அனைவரும் ஒன்று கூடி தங்கள் சக்தி முழுவதையும் திரட்டி முயன்றாலும் என்னை பற்றிய உண்மையை உங்களால் அறிய முடியாது. ஆனால் விரைவிலேயே புனிதமான உடலையும் தெய்வீகமான பெயரையும் தாங்கி வந்திருக்கும் இந்த தெய்வீக தத்துவம் பொழியும் பேரானந்தத்தை உணர்வீர்கள். இறைவனின் அருளுக்கு பாத்திரமான துறவிகள், முனிவர்கள்,
மகான்கள், சாதுக்கள், ஞானிகள், யோகிகள் ஆகியவர்களுக்கு கிட்டிய பாக்கியத்தை காட்டிலும் அதிகமான பாக்கியத்தை பெற்றவர்கள் நீங்கள். நான் உங்களோடு பழகுவதால், உங்களைப் போலவே உண்பதால், உங்களோடு பேசுவதால் இது ஒரு மானிட உருவமே என்ற மாயையில் நீங்கள் மூழ்கி கிடக்கிறீர்கள். நானும் கூட உங்களோடு ஆடிப்பாடி சேர்ந்து பணிபுரிந்து உங்களை மாயையில் ஆழ்த்துகிறேன். ஆனால் எந்த வினாடியிலும் என் தெய்வீகத்தன்மை உங்களுக்கு வெளிப்படுத்தப்படலாம். அதற்கு நீங்கள் எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும். தெய்வீகம் மானிடத்தன்மையால் சூழப்பட்டிருக்கிறது. உங்கள் கண்களை மறைக்கும் திரையான மாயையை வெற்றி கொள்ள நீங்கள் உழைக்க வேண்டும். எல்லா தெய்வீக உண்மைகளும் எல்லா தெய்வீக தத்துவங்களும் நிரம்பிய வடிவம் இந்த என் மானிட வடிவம். அதாவது மனிதன் கடவுளுக்கு இட்ட எல்லா பெயர்களையும் எல்லா உருவங்களையும் வெளிப்படுத்துகிறது இந்த உருவம். சர்வதேவதா சொரூபங்களை தரித்துள்ள மானிட உருவம் இது. సర్వదేవతా స్వరూపలను ధరించిన మానవాకారమే ఈ ఆకారము என்று பாபா தெலுங்கில் கூறினார். அதனால் ஐயம் உங்கள் விசுவாசத்தை சிதறடிக்க அனுமதிக்காதீர்கள். உங்களின் இதய பீடத்தில் என் தெய்வத்தன்மையின் மேல் கொண்ட நம்பிக்கையை பிரதிஷ்டை செய்வீர்களேயானால் நீங்கள் என் உண்மைத்தன்மையை தரிசிக்கும் பாக்கியத்தை பெறுவீர்கள். நீங்கள் கடிகாரத்தின் பெண்டுலம் போல ஒரு நிமிடம் விசுவாசம், மறுநிமிடம் சந்தேகம் என்று இருப்பீர்களேயானால் உண்மையை அறிந்து கொள்ளும் முயற்சியில் ஒருபோதும் வெற்றி கொள்ள மாட்டீர்கள். இந்த சர்வ தெய்வத்துவ ரூபத்தை தரிசித்து பெறும் பேரானந்த அனுபவம் ஒரு நாளும் உங்களுக்கு கிட்டாது. உங்களுடைய கவனத்தை மற்றொரு விஷயத்தை நோக்கியும் ஈர்க்க விரும்புகிறேன். கடந்த காலத்தில் அவதாரங்கள் தோன்றிய காலங்களில் அவதார புருஷர் உலகை விட்டு மறையும் வரை அவரை அறிந்து கொள்வதால் பெறும் பேரானந்தம் மக்களுக்கு அளிக்கப்படவில்லை. மேலும் அந்த அவதாரங்கள் வாழ்ந்த காலங்களில் கூட அவதாரங்களின் அதிமானுட சக்தி, திறமை ஆகியவைகளால் ஏற்பட்ட பயமும் பீதியுமே பக்தியையும் விசுவாசத்தையும் தூண்டின, அல்லது அவர்களின் அரச பதவி, தண்டிக்கும் உரிமை ஆகியவைகளால் பக்தியும் விசுவாசமும் ஏற்பட்டன என்றும் கூட கூறலாம். இந்த சத்தியசாயி அவதாரத்தை பற்றி சிறிது சிந்தித்துப் பாருங்கள். பொருளியல் உலகின் மேல் கொண்ட மோகம் பொங்கி எழும் காலத்தில், நம்பிக்கையின்மை உக்கிரமாக போராடும் காலத்தில், பயபக்தி குறைந்துள்ள காலத்தில், உலகம் முழுவதிலும் உள்ள கோடிக்கணக்கான மக்கள் இந்த அவதாரத்தை ஆராதிப்பதற்கு என்ன காரணம்? இந்த மனித வடிவில் நிறைந்துள்ள மண்ணுலகை கடந்த தெய்வீகமே இதற்கான அடிப்படை காரணம். மேலும் உலகில் உள்ள எல்லா நாடுகளும் பாரத நாட்டுக்கு மரியாதை செலுத்துவதை காணும் நல்வாய்ப்பையும் நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். இந்த உருவம் உங்களுக்கு முன்னால், உங்களோடு, உங்களுக்கு இடையில் இருக்கும்போதே சத்யசாயி என்ற பெயர் உலகம் முழுவதிலும் ஆராதிக்கப்படுவதை, உலகின் எல்லா பகுதிகளிலும் முழங்குவதை கேட்கப் போகிறீர்கள் என்றார் பாபா. சாய் அன்பர்களே, அத்தியாயம் 2 மேலும் வளர்கிறது. இதன் தொடர்ச்சியினை வரும் வாரங்களில் சிரவணம் செய்வோம். ஜெய் சாய்ராம்.